ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு. அதாவது நம்மளுடைய தீபக் அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு நேற்று எல்லாரும் அப்படியே கலங்கரமாக ஆகிட்டாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து வெளியிட்டிருக்காப்புல. அதில் வந்து அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாப்புல. அவரை வந்துட்டு வரவேற்கிறதுக்கு நம்மளுடைய தளபதியோட ஃப்ரெண்டு சஞ்சீவ் அவர்கள் வந்திருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். ஏன்னா தீபக் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எக்கச்சக்கம். ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க. பயங்கரமாக அவங்களுடைய பையன், அவங்களோட ஒய்ஃபு, அவங்களுடைய அம்மா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இந்த பலூன்லாம் கட்டி அதில் வந்து இவர் பண்ண சாகசங்களெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸாக போட்டு இவர் பயங்கர உற்சாகம். அதாவது செம்ம என்ஜாய்மெண்ட். ஏன்னா பிக் பாஸ் வந்துட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் சரித்திரத்திலே பேசலை. அந்த மாதிரி ஒரு விஷயம் போகும்போது வந்துட்டு அந்த கேப்டன்ஷிப்பில் வின் பண்ண அந்த கிரீடத்தை எடுத்து முத்து கையால் வந்து சூட்ட சொன்ன விஷயங்கள் அட்டாட்டாட்டா வேறு மாதிரி வெறித்தனம் அப்படி தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி உள்ளே வந்துட்டு அவங்களோட மனைவி குழந்தைகளோட பையனோட வந்துட்டு அவங்க கேக் கட் பண்ணி இது பண்ணது செமையாக வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணாப்புல. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு தரமான ஒரு போட்டியாளர். நான் எதிர்பார்த்தது ஒரு கண்டிப்பாக வந்து டாப் 5 இருப்பார், டாப் 3 இருப்பார், மேபி ரன்னராக கூட வருவார் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒரு விஷயம் போய்ட்டு நம்மளோட ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னென்னா கடந்த ஒரு 3 வாரமாக பார்த்தீங்கன்னா அவரோட கேம் சுத்தமாக வந்துட்டு சேஃப் கேம் சைடு போயிடுச்சு. பேசுகிறார், இல்லைன்னு சொல்லலை, பட் கொஞ்சம் சேஃபாகவே போயிட்டு இருந்தார். அதேமாதிரி ஸ்டார்டிங் ஒரு 3 வாரம் பயங்கர சேஃபாக வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட். பட் இருந்தாலும் டப்புன்னு வந்து பிக்கப் ஆகிட்டு வந்தார். பட் லாஸ்ட்டாக ஒரு 3 வாரம் அவர் இருந்ததே தெரியல. ஆனால் அந்த டிக்கெட் ஃபினாலில் ஒரு டாஸ்க்கை வந்து அதை வந்து தட்டினாப்பில். பட் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதேமாதிரி ரயான் வந்து டிக்கெட்டு ஃபினாலை வாங்காமல் இருந்து தான் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். இப்போ ரயான் டிக்கெட்டு ஃபினாலை அடித்ததுனால தான் உண்மையிலே வந்து பெரிய ஒரு குழப்பமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் படப்பெட்டி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். என்ன ஒன்று, தீபக் போகும்போது படப்பெட்டியோடு போயிருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த எவிக்ஷன் எப்படி இருக்குது? ஃபேராக அன்ஃபேராக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.